ஆண்டவன் வச்சிருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனால கூட தேவனுடைய பெரிதான கிருபையினால நாம் எந்த ஒரு வார்த்தையை தியானிக்க போறோம் பார்த்தீங்கன்னா, தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும். இந்த வசனத்துல நாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை குறித்து இதை நம்ம வாசிக்கலாம். இல்லை நேபுகாத்நேசர் ஒரு பெரிய சிலையை செஞ்சுட்டு அதை வழிபட சொல்லி இவங்க 3 பேரும் சொல்லியிருப்பாரு. எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, ஆனால் இவங்க 3 பேர் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த அக்னி சூழல போடுற அந்த காரியத்தை குறித்து நம்ம பார்த்துருப்போம். இதில் ஆண்டவர் ஒரு விஷயத்த மட்டும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னார். அது என்னன்னா, அதே அந்த அதிகாரத்துல 3ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்தை வாசிப்போம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினியின் சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். 18ஆம் வசனம். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். 2 வசனத்தை ஆண்டு ஸ்ட்ரெஸ் பண்ணார். என்னன்னா, ஒண்ணு, நேபுகாத்நேசருடைய விசுவாசம், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எங்களுடைய விசுவாசம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் ஒருவேளை எங்களை தப்புவிக்காம போனா கூட நாங்க என்ன பண்ண மாட்டோம், நீங்க செஞ்சிருக்க அந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்ற ஒரு உறுதியில நின்றாங்க. இப்போ பிரியமானவர்களே, அநேகர் கிறிஸ்துவா இருக்கிற நாம் என்ன பண்றோம்னா, நாம் ஆண்டவருக்குள்ள வந்த பொழுது, ஆண்டுடைய வசனத்தை கேட்கும் பொழுது, ஆண்டுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு நல்ல ஒரு விசுவாசம் இருக்கும், நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கும் தேவன் மேல. ஆனா சூழ்நிலைகள் மாறும் பொழுது நம்மளுடைய விசுவாசமோ நம்முடைய நம்பிக்கையோ தேவன் மீதான அந்த பற்று என்ன ஆயிரும்னா அசைக்கப்பட ஆரம்பிக்கும். அப்படி அசைக்கும் பொழுது என்ன ஆகும்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் நடந்து கொண்டிருக்கிற நாம் சில நேரத்துல அவருடைய சித்தத்துக்கு மாறாய் செய்கிறவர்களாய் மாறி நடக்க ஆரம்பிச்சிருவோம். பிரியமானவர்களே, இதுல என்ன விஷயத்த ஆண்டவர் இங்க ஸ்ட்ரெஸ் பண்ணார் பாத்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தப்பிக்க வல்லவரா இருக்காரு. முதல்ல தேவன் மேல அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. தேவன் எங்களை காப்பாத்துவாரு எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னொன்னு, இன்கேஸ் அவர் எங்களை காப்பாத்தலனா கூட நாங்க என்ன பண்ண மாட்டோம், வணங்க மாட்டோம். இப்போ அநேக நேரத்துல நாம் ஆண்டவரத்துல நம்ம ஜெபம் பண்ணுவோம். அநேக விஷயத்துல நாம் என்ன பண்ணணும்னா, நமக்கு என்னென்ன காரியங்கள் வேணுமோ எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம், தேவன்கிட்ட போய் தேவன் சமூகத்துல நின்று ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணும் பொழுது சில காரியங்கள் நடக்கும், சில காரியங்கள் நடக்காம போயிடும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில காரியங்கள் நடக்காம போகுது நம்முடைய வாழ்க்கையில, அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்கு நம்முடைய வாழ்க்கையில. யாருக்கோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, யாருக்கோ ஜீவனை தர வேண்டும் தேவன், இல்ல யாருக்கோ ஒரு பெரிய ஒரு நோயில அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அது நடக்காம போயிடும் சில நேரத்துல. அப்படி வரும்பொழுது சில நேரத்துல நம்மளுடைய எண்ணங்கள் எப்படியா இருக்குன்னா, தேவன் மேல கோவம் வந்துடும், தேவன் மேல ஒரு விரக்தி நம்ம ஜெபம் பண்ணி கூட ஆண்டவர் நமக்கு செய்யலையே, நம்ம எல்லா நேரமும் தேவனை நம்பியே இருக்கிறோம், ஆனா நமக்கு ஏன் இந்த காரியங்கள் நடக்காம போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விரக்தியில என்ன பண்ணுவாங்கன்னா, தேவனை விட்டு விலகி போயிடுவாருங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் மேல ஆரம்பத்தில் நல்ல விசுவாசத்தில் இருப்பாங்க, ஆனா இந்த மாதிரி ஜெபங்கள் தன்னுடைய வாழ்க்கையில கேட்கப்படாம போகும் பொழுது அவருடைய விசுவாசம் என்ன பண்ணிடும்னா, அவங்களை விட்டு தேவனை விட்டு விலக போக செய்து அவர்கள் உலகத்தானை போலவும் உலகத்தானை காட்டிலும் மோசமாக அவங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் நடந்து கொள்ளத்தக்கதாக பிசாசான அவங்களை என்ன பண்ணிடுவான்னா, தேவனுடைய சமூகத்தை விட்டு அவனை பிரித்து விடுவான். இப்படி அநேகருடைய வாழ்க்கைகள் இருக்கு. பிரியமானவர்களே, அநேகருடைய கிறிஸ்தவோட வாழ்க்கை இப்படியா இருக்கு என்பதை நாம் கண்கூட பார்க்கிறோம். தேவனிடத்துல நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, நீ என்ன விசுவாசி மகனே, ஆனா நான் எதை செய்தாலும் உன்னோட நல்லதுக்காக தான் செய்வேன் அப்படின்றத நாம் புரிந்து கொள்ளுகிறதே இல்லை. ஏன்னா நல்லா தெரியும், இங்க அக்கினி சூளைய 7 மடங்கு அதிகமாக்கிட்டு அங்க எடுத்துட்டு போய் என்ன பண்றாருன்னா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போடுன்னு சொல்லி எடுத்துட்டு போய் போறாங்க. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, போடுறதுக்கு முன்பதாகவே தேவன் காப்பாத்தி இருந்தாருன்னா அது ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காது அவங்களோட வாழ்க்கையில. அந்த இடத்துல ஒரு பெரிய டெஸ்டிமோனியா இருந்திருக்காது. ஆனா 7 மடங்கு நார்மலா இருக்கிற காட்டிலும் 7 மடங்கு அதிகமாக சூடாக்கிட்டதுக்கு அப்புறம் அங்க எடுத்துட்டு போய் போடுறாங்க. போடும் பொழுது போடுகிற அந்த நபர்கள் கூட கொண்டு போடப்பட்டார்கள் என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அதுல கொண்டு போய் போட்ட உடனே 3 பேரா உள்ள 3 பேரா அந்த சூழல விழுறவங்க 4 பேரா அங்க தெரியுறாங்க. யாருக்கு? நேபுகாத்நேசருக்கு. நேபுகாத்நேசர் வியந்து பாக்குறாரு,
பார்க்கும் பொழுது நாம 3 பேரை தானே போட்டோம், ஆனா இங்க எப்படி 4வது இன்னொருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் உற்று பார்க்கிறாரு. உற்று பார்த்ததுக்கு அப்புறம் வெளியே கூப்பிடுறாரு. நேபுகாத்நேச்சார் வந்து கூப்பிடுறாரு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நீங்க வெளியே வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. வெளியே வந்தா அவங்களுடைய முடியில கூட ஒரு சின்ன நெருப்புடைய ஸ்மெல்லு கூட இல்லையா, அவங்களுடைய ட்ரெஸ் கூட சின்னதா கருவில்லையா, அவங்க எப்படி உள்ள போடப்பட்டார்களோ அப்படியாகவே வெளியே வந்தாங்களாம். அப்போ இங்கதான் தேவனுடைய வல்லமையை ஆண்டவர் காண்பிக்கிறாரு. எந்த இடத்துல தேவன் உதவி செய்யணுமோ அவர் அந்த நேரத்துல கரெக்டா உதவி செய்வார் பிரியமானவர்களே. அவருக்கு தெரியும் எக்ஸாக்டான மொமெண்ட் எப்போ நம்முடைய வாழ்க்கையில உதவி தேவை அப்படின்ட்டு. ஏன்னா எந்த இடத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்படுமோ அந்த இடத்துலதான் நம்மளுடைய தேவன் செய்வார் வல்லமை. ஏன்னா இங்க அவர் அற்புதத்தை முன்னாடி செஞ்சிருந்தாருன்னா நேபுகாத்நேச்சார் ரட்சிக்கப்படுறதுக்கு இருந்திருக்குமா இல்லையான்னு தெரியல. ஆனா இவர் அந்த எக்ஸாக்டான டைம்ல அங்க ஒரு அற்புதத்தை செய்யறாரு. செஞ்சனால என்னாச்சுன்னா நேபுகாத்நேச்சார் என்ன சொல்றாருன்னா இவருடைய தேவன் தான் உண்மையான தேவன், இவங்களதான் ஆராதிக்கணும்னு சொல்லி பின்பதான அந்த வசனத்துல நம்ம வாசிப்போம். நேபுகாத்நேச்சாரே ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்காரு, ரட்சிக்கப்பட்டிருக்காரு. அப்படின்னா அந்த ஒரு டெஸ்டிமனியை தேவன் கிரியேட் பண்ண நினைப்பார் பிரியமானவர்களே. நம்மளுடைய வாழ்க்கையில நினைச்சுப்போம், நம்முடைய வாழ்க்கையில நாம மட்டும்தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியமான காரியங்களா இருக்கும் நம்மளுடைய எண்ணத்துல யோசிச்சிருப்போம். ஆனா தேவனுடைய பிளான் எப்பவுமே அப்படியா இருக்காது பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையை மாத்திரம் வைத்து இல்ல, அவரை நம்முடைய வாழ்க்கையை வைத்து நிறைய காரியங்களை இன்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாரு. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காகன்னு சொல்லி பவுல் சொல்லியிருப்பாரு. நமக்கு தேவன் ஒரு காரியத்தை செய்யலன்னா அதுக்கான ஒரு ரீசன் இருக்கும். கண்டிப்பாகவே ஒரு ரீசன் இல்லாம அவர் ஒரு காரியத்தையுமே செய்ய மாட்டாரு. அவருக்கு நம்ம நல்லாவே தெரியும், நம்முடைய தலையில இருந்து ஒரு முடி விழணுமா கூட தேவ சித்தம் இல்லாமல் விழாது பிரியமானவர்கள். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியங்களுமே எல்லாமே தேவ சித்தத்தோடு கூட தான் நடக்கும். எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில ஆக்சிடென்ட்னு ஒண்ணு கிடையாது பிரியமானவர்களே. அப்ப நீங்க உங்களுடைய காரியத்துல அநேக நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில சில ஜபங்கள் வந்து நடக்கல, சில ஜபங்கள் வந்து ஒண்ணுமே கேட்கப்படாம போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போகாதீங்க பிரியமானவர்களே. மாறாக ஒன்று மட்டும் செய்யுங்க, நான் செய்கிற ஜபத்துக்கு என் தேவன் பதில் அளித்தாலும் சரி, நான் செய்த ஜபத்திற்கு அவர் பதில் அளிக்கலனாலும் சரி, நான் அவரையே ஆராதிப்பேன். ஏன்னா தேவன் அப்படிப்பட்டவர்களா இருக்கிறார் பிரியமானவர்களே. நீங்க உங்க அப்பா உங்களுக்கு ஒரு விஷயத்த உங்களுக்கு வாங்கி தந்தாருன்னா தான் உங்களோட அப்பா நீங்க சொல்லுவீங்களா? இல்ல உங்களுடைய அப்பா உங்களுக்கு அந்த விஷயத்த வாங்கி தர முடியலனாலும் அவர் உங்களுடைய அப்பா தானே. அவர் வாங்கி தரல முடியலன்றதுக்காக அவருடைய இயலாமைனால இல்ல, ஏதாவது ஒரு காரியம் இருக்கும் அது பின்பதாக. அதே போல உலக தகப்பன் உலக தாய்க்கு அப்படி ஒரு காரியத்தை நம்ம வைக்கிறோமானால் நம்மளை படைத்த நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு சகலத்தையும் நன்மையா தானே செய்வார் பிரியமானவர்களே. அப்படி இருக்கும் பொழுது நாம் சில காரியத்தை நாம் கேட்கும் பொழுது ஆஸ் அ பிள்ளைகளா நமக்கு அது நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அது கரெக்டா தெரியும். ஆனா தேவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அது கரெக்டா தெரியாம இருக்கலாம். இல்லைன்னா அதனால நமக்கு ஒரு பாதிப்பு, அதனால ஒரு தீமை நமக்கு வருவதான காரியமா கூட இருக்கலாம். தேவன் அதை தவிர்க்கணும்ன்ற ஒரு ரீசனுக்காக மாத்திரம்தான் தேவன் அது எப்பவுமே என்ன பண்ணுவார்னா தடை பண்ணுவார் பிரியமானவர்களே. தேவன் என்னைக்குமே நமக்கு ஒரு காரியத்தை தரக்கூடாதுன்ற அவருடைய எண்ணமே கிடையாது. நாம் கேட்கிற எல்லாவற்றையுமே தரதான் அவருக்கு விருப்பமா இருக்கு. ஆனா அது நமக்கு நன்மையா இருக்குமா, அது நமக்கு சரியா இருக்குமா என்பதை தேவன் கவனித்து பார்க்கிறார் பிரியமானவர்களே. தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் நல்ல ஈவுகளை தர நினைக்கிறாரு. ஆனா அநேக நேரத்தில் இதை நாம் புரிந்து கொள்ளாமல் தேவன் மேல கோபம் கொண்டு நாம் தேவனை விட்டு விலகி போகிறோம் பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள நீங்கள் செய்கிற ஜபம் கேட்கப்படல, நீங்கள் செய்கிற ஜபத்திற்கு பதில் வரல அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு பதில் வரலனாலும் அது ஒரு பதில் தான் பிரியமானவர்களே. ஏன்னா தேவன் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லணும்னா கூட அது உங்களை ஆன்சர் நோன்னு அர்த்தம். நீங்க புரிஞ்சுக்கோங்க, எல்லா வாட்டியுமே தேவன் உங்க இடத்துல பேசுவார்னு நினைக்காதீங்க. சில நேரத்துல உங்களுக்கு பதில் வரல, அவர் இடத்துல இருந்து ஒரு ரிப்ளை வரலன்னா அது நோன்னு அர்த்தம். சில காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடாதுன்னா தேவன் பேசாம அமைதியா இருப்பாரு. அமைதியா இருப்பதும் ஒரு பதில் தான், அது நோன்னு நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். நாம் அதை புரிந்து கொள்ளாமல் நம்ம அதை போய் திருப்பி தேவனை ஃபோர்ஸ் பண்ணி ஆண்டவர் ஏன் இதை நீங்க செய்யல, ஏன் இதை செய்யலன்னு சொல்லி நம்ம தேவனிடத்துல போய் அதை ஃபோர்ஸ் பண்ணி கேட்கக்கூடாது பிரியமானவர்களே. ஏன்னா அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்யணும்னு நினைக்கிற காரியத்தை தடைப்படாமல் செய்ய வைப்பார். நம்ம காரியத்துல சில விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னா அதை தேவன் நடக்க விடாம தடுத்துருவார். இங்க அதே போலதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில கூட தேவன் அற்புதத்தை எங்க பண்ணார்னா எந்த பாயிண்ட்ல அந்த அற்புதம் தேவையோ அந்த இடத்துல ஆண்டவர் வந்து தன்னை வெளிப்படுத்தினார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி பிரியமானவர்களே, தேவனுடைய அற்புதம் எங்க தேவைப்படுகிறதோ அங்கே தேவன் வெளிப்படுவார் பிரியமானவர்களே. எல்லா இடத்திலும் தேவன் வெளிப்படணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன்னா அவர் தேவன், அவர் எல்லா இடத்துலயுமே வெளிப்பட்டாருன்னா அவருக்கும் மற்ற உலகத்தானை போல ஒரு வித்தியாசம் இல்லாமல் போய்விடுதோ. அப்போ எந்த இடத்துல மனிதர்களுடைய உதவி தேவைப்பட முடியாதோ, எந்த இடத்துல மனிதர்களால் உதவி செய்ய முடியாதோ, எந்த இடத்துல எல்லாருமே கைவிடப்பட்டோமோ, எந்த இடத்துல யாருடைய உதவியுமே
தேவைப்படாத ஒரு சூழ்நிலை இருக்கோ, எந்த இடத்துல நமக்கு யார் ஹெல்ப் பண்ணாலுமே ஒண்ணுமே செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கோ, அந்த இடத்துலதான் தேவன் வெளிப்பட்டு பெரிய அற்புதத்தை செய்வார் பிரியமானவர்களே. அதனால இந்த நாள்ல கூட நீங்கள் பலப்பட்டு கொள்ளுங்கள். தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். தேவன் உங்களோடு கூட தான் இருக்கிறார். ஆனா ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் உங்களுக்கு செய்கிற சகல காரியம் நன்மைக்காகவே தான். ஒரு வாழ்க்கையில நடந்தாலும் நடக்காவிட்டாலும் தேவனை ஸ்தோத்திரிக்க கத்துக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. உங்க வாழ்க்கையில நன்மை நடந்தாலும் சரி, தீமை நடந்தாலும் சரி, எல்லாம் நன்மைக்கே என்ற எண்ணத்தோடு கூட தேவனை ஸ்தோத்திரிங்க. இங்க சொன்னாங்களே, என்னை காப்பாற்றாமல் போனாலும் நாங்கள் ஒரு நாளும் உங்களுடைய தேவனை வணங்குறது இல்லை அப்படின்னு சொல்லி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இருந்தாங்களா. அதே போல தேவனோட வாழ்க்கையில நன்மைகளை செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, அது நன்மைக்கே என்பதை நாம் புரிந்து கொண்டு தேவன் எனக்கு என்றைக்குமே நன்மைதான் செய்வார், தீமை செய்ய மாட்டார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து அவரை விட்டு விலகாமல் உங்களை விசுவாசத்தை காத்துக்கொள்ள பிரியமானவர்களே. God bless you all. God bless you. Amen.